ஹலோ வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பரோட்டா பண்ண போகிறோம். வீட்டிலேயே பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பரோட்டா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுண்டக்கல்ல கிரேவி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 1 கிலோ நாங்கள் போடுறோம். உப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சர்க்கரை ஒரு 1 ஸ்பூன். முட்டை 1 சேர்த்திக்கலாம். ஆயில் ஒரு 3 ஸ்பூன். நல்லா கலரி விடுங்க. நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா கலங்கணும். நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதக்கத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிழையணும். நல்லா அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அப்போ தான் கலருக்கு நல்லாயிருக்கும். இடையில இடையில கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாது. நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா 2 டைம் 3 டைம் நல்லா அடிச்சிங்கன்னா மாவு நல்லா மெல்லிசாக இருக்கும். நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா ஊறணும் மாவு. நல்லா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெள்ளை துணி இல்லை ஏதோ ஒரு துணி இருந்துச்சுன்னா நல்லா குப்புன்னு மூடி வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா ஃபுல்லாக ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம புரோட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சுண்டக்கல்ல கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து பச்சை பட்டாணி கொஞ்சமும் சுண்டக்கல்லையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கிறதுக்கு 2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். சுண்டக்கல்லை வேக வச்சோம்ல, அதை வந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்து தனியாக அரைச்சிக்கோங்க. அது கூடயே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கு. சோம்பு, பட்டை, 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க.
கிரேவி தாளிச்சிக்கலாம். சுண்டக்கடலை கிரேவி. சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்குறதுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா வணங்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதே உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும். குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க பொடியெல்லாம் நல்லா வணங்கி இந்த மாதிரி வரணும். எண்ணெய் திரிஞ்சு வரணும். வேக வச்ச சுண்டலி பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்க. நல்லா ஒரு கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சோம்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். முதலே தண்ணி ஊற்ற வேண்டாம். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த சுண்டலெல்லாம் வேக வச்சோம்ல அந்த தண்ணி இருந்துச்சு, அதையவே சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்த வேணாம், ஓரளவுக்கு சேர்த்திக்கலாம் போதும். உப்பு ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. கடைசியாக நல்லா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். இது புரோட்டாக்குங்கிறனால கொஞ்சம் லைட்டாக தண்ணியாட்டாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இப்படியே விட்டுட்டேன். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி கிச்சன் டேப் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா லேசாக பிழையணும். மாவை பேப்பராட்டம் இருக்கணும். எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப பேப்பராட்டம் தேய்ச்சிக்கோங்க. கிழிஞ்சாலும் பரவாயில்ல. நல்லா பேப்பராட்டம் தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. நல்லா நெருக்கமாக கோடு போட்டுக்கோங்க. வாங்க, லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாது.
இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்ய கஷ்டம். வேற ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தான் நல்லா பேப்பராட்ட தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி பேப்பராட்ட தேய்ச்சிக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக எண்ணெய் மட்டும் தேய்ச்சிக்கோங்க. கோடு போட தேவையில்லை, இப்படியே எடுத்துக்கலாம் கையில். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசைக்கல் வச்சுட்டோம், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு புரோட்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக 2 தேய் மட்டும் தேய்ச்சா போதும், ரொம்ப தேய்க்க வேண்டாம். அப்படி உங்களால் தேய்க்க முடியலைன்னா இந்த உள்ளங்கை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக தேய்க்க வேண்டாம், இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். நல்லா இந்த மாதிரி கலர் மாறினோன்னே எடுத்துக்கலாம். நம்ம பண்ண 2 புரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கையில் வந்து அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பாருங்கள், லேயராக இருக்கும். இதே மாதிரி பரோட்டா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.